நீங்க வந்து அந்த அந்த அணி பலவீனமா இருக்கு, நாளுக்கு நாள் பலவீனமா தான் இருக்கு, தலையில்லாத முண்டமா இருக்கு அப்படின்லாம் நீங்களாம் சொல்றீங்க. இப்போ அந்த அணியை பலம் சேர்க்கணுங்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நிறைய நடக்குது. இப்போ தமிழிசை வந்து சொல்றாங்களே, தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கல. அவங்க கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க, ஆனா அந்த தம்பி வந்து அதிகாரப்பூர்வமாலாம் சொல்லல அப்படிங்கிறாங்க. பாயாசத்தை வீழ்த்த பாசிசத்தோடு சேர்வாரா? என்ன கேக்குறேன், விஜய்க்கு ப்ரூவன் ரெக்கார்டு, நிரூபிக்கப்பட்டிருக்கிற வாக்கு வங்கி என்ன சொல்லுங்க நீங்க? எந்த தேர்தலை அந்த கட்சி சந்தித்து சர்வே எல்லாம் வெளியிட்டாங்க சார்? சர்வே யாரு வேணுமோ வெளியிடலாம் சார், சர்வே யாரு வேணுமோ வெளியிடலாம். புரட்சி பாரதம்னு ஒரு கட்சி இருக்கு, காஞ்சிபுரத்தை தாண்டினா இந்த பக்கம் கட்சி கிடையாது, வேலூரை தாண்டினா அந்த பக்கம் கட்சி கிடையாது. அவங்க கூட ஒரு சர்வே நடத்தி வெளியிடலாம், தெரியுமா உங்களுக்கு? ஏசி சண்முகம் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு, அவருக்கு கட்சி எங்க இருக்குன்னே தெரியாது, வேலூர்ல மட்டும் ஒரு 2 லட்சம் ஓட்டு வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு சர்வே நடத்தி வெளியிடலாம். இப்படி லெட்டர் பேட் அமைப்புகள் பேர் சொன்னா நிறைய பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். எல்லாரும் சர்வே நடத்தலாம் சார். காசு இருந்தா யாரு வேணுமோ செய்தியை வெளியிடக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஊடகத்துல மலிஞ்சு போச்சு. சில ஊடகங்கள் தான் அறம் சார்ந்து இயங்குது, மீதி இருக்கிற எல்லா ஊடகங்களும் என்ன செய்துகிட்டு இருக்கிறாங்கிற காட்சிகளை நாம பாக்குறோம். அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. அப்ப நீங்க ஒரு சர்வே வச்சுக்கிட்டு ஒரு கட்சிக்கு பலம் இருப்பதா கருதுறீங்கன்னா இதுதான் உங்களுடைய அரசியல் அறிவு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க தேசிய கட்சி, நாங்கள் 3 முறை நாடாண்டு கொண்டிருக்கிற கட்சி, வட இந்தியாவை உழுக்குகிற வல்லமை பெற்றிருக்கிற கட்சி, நாங்க தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய கட்சி. ஆனா என்ன நிலைமை? தமிழ்நாட்டுல என்ன ரெக்கார்ட்னே தெரியாம 1% ஓட்டா, 1.5% ஓட்டா, 3% ஓட்டா, என்ன நிலைமைன்னே தெரியாம இருக்கக்கூடிய, நோட்டாவுக்கு இணையா வாங்க போறாரா இல்ல நோட்டாவை விட கீழே வாங்க போறாரானே தெரியாத நிலையில இருக்கிற விஜய்க்காக நீங்க வந்து சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்று காத்திருக்க வேண்டிய நிலைமை இன்றைக்கு உருவாகி போயிருக்கு. அப்படின்னு சொன்னா உங்களுடைய அரசியல் நிலைமை என்ன, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, அதை நீங்க உணர்ந்துக்கணும்.